விட்டது. முதல்ல ஒரு மனிதன் தன்னை அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் வேதத்தில் நீங்க எடுத்து வாசித்து பாருங்கள். உபாம புஸ்தகம் 8வது அதிகாரத்தை வாசித்து பாருங்க. கர்த்தர் சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் நம்முடைய கட்டளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்றும் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு உன்னை 40 வருஷம் அளவும் வனாந்திரத்திலே நடத்துவத. நல்ல உன்னை கர்த்தர் சிறுமைப்படுத்தி நீ கர்த்தருடைய கட்டளைகளுக்கு சட்டங்களுக்கு கீழ்ப்படிவாயோ இல்லையோ என்பதை அறியும்படிக்கு, உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு, நான் அறியும்படிக்கு இல்ல. கர்த்தர் உன்னை சோதித்ததும் சோதனையிலே நடத்தினதும் நீ நல்லவனா கெட்டவனா என்று ஆண்டவர் உன்னை சோதிப்பதற்கல்ல, நீ நல்லவனா கெட்டவனா நீ தெரிந்து கொள்வதற்காக. உன்னை பத்தி அவருக்கு தெரியுமே. நீ ஒன்னும் செய்யாம இருந்தாலே தெரியும், இவன் வில்லன், இது பூனை, பால் கிடைக்காதனால சும்மா உட்கார்ந்துருக்கு, பாலை மாத்திரம் வச்சுட்டு வெளியே போய் பாருங்க திருடிடும், அவருக்கு தெரியும். ஆனா நீ திருடுவையா இல்லையான்னு உனக்கு தெரியணும் இல்ல. அதைத்தான் கர்த்தர் இங்கே காண்பித்து கொடுக்கிறார். அவர் சொல்றார் பார், உன் இருதயத்தில் உள்ளதை நான் அறியும்படிக்கல்ல உன்னை சோதித்தது, உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு. கர்த்தர் அதுதான் ரொம்ப கவனமா இருக்கிறார். நீ யார் என்பதை ஃபர்ஸ்ட் நீ தெரிந்து கொள். நீ யாரு? நீ பலவீனனா பலவானா? உன் பலவீனம் எங்கு இருக்கிறது? உன் பலம் எதில் இருக்கிறது? நீ எதை கொண்டு எதை செய்ய வேண்டும்? நீ தெரிஞ்சுக்கப்பா.